எல்லாருக்கும் வணக்கம். நான் இளைஞர்கள் கூட்டம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நிறைய பள்ளிக்கூடங்களில், அதாவது ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களில் பழைய மாணவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு அப்புறம் படித்தவங்க, இப்படி நிறைய இருப்பாங்கள்ல. இந்த மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆனால் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல், நிறைய பள்ளிக்கூடங்களில் பழைய மாணவர்கள் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பழைய டீச்சர்களை கௌரவப்படுத்துகிற விதமாகவும், அவங்கள கூப்பிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கே போய் தான் படித்த அந்த பயின்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நிறைய சீர்வரிசைகள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சீர்வரிசைன்னா என்னென்னா, நோட்டு புஸ்தகங்கள் குழந்தைகளுக்கு இப்போ தற்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம், சிலேடு, பென்சில், பேனா, ரப்பரு, அந்த மாதிரி ஹைடு நோட்டு, அந்த மாதிரி நோட்ஸுகள், அப்புறம் ஃபேனு காற்றாடி, பிள்ளைகளுக்கு சேரு உட்கார செய்ய எடுக்க, அது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. டேபிள் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் காற்றாடி ஃபேன் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் சுவிட்சு போர்டு வாங்கி கொடுக்குறது, அதாவது குடி தண்ணீர், அதாவது குடிக்கக்கூடிய, அதாவது உப்பு தண்ணியை குடிநீராக்கி குடிக்கக்கூடிய அந்த ஒரு மிஷினு வாங்கி கொடுக்குறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு செருப்புகள் வாங்கி கொடுக்கலாம், வெயில் நேரங்களில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் நிறைய உதவிகள் இருக்குது. பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம், அலௌன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி மணி வாங்கி கொடுக்கலாம், இப்படி அந்த ஹார்ன் அடிச்சு மணி பெல் அடிக்கிறது அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் நிறைய இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு உகந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பழைய மாணவர்களாக, இப்போலாம் 40 வயசு, 50 வயசு, 30 வயசு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. 40 அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க போய் ஒரு பள்ளிக்கூடத்து, ஆனால் கவர்மெண்ட்டு என்ன செய்யுது அப்படின்னா, சில சலுகைகளை செஞ்சும் செய்யாமலும் விட்டுறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் போய் பண்ணுங்களேன், உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் உண்மையிலேயே நடக்கும். அதில் அந்த பழைய டீச்சர்ஸுகள் வருவாங்க, பழைய வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உண்மையிலேயே அவங்கன்னு மட்டும் இல்லை, உங்களுடைய தாய் தாப்பன், அதாவது தாய் தாப்பங்காலில் விழுகிறது உண்மையிலேயே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க சொல்லுவாங்க. யாருமே கெட்டுப்போங்க, நம்ம பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, எந்த தாய் தாப்பன் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் போய் அவங்க காலில் விழுகும்போது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு குரு, முதல்ல தாய் தப்பாங்க தான், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதிரி இருக்கிறது. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது நம்ம தாய் தாப்பாங்க தான். அவங்களும் தாய் தாப்பாங்க தான், இன்னொருத்தவங்களுக்கு தாய் தாப்பாங்களாக இருந்தவங்க தான், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு. அவங்கள போய் நீங்கள் உண்மையிலேயே அந்த காலத்து மாணவர்கள், அதாவது பழைய மாணவர்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 அதுக்கப்புறம் படித்தவங்க, ரொம்ப நாளாக படித்த அந்த பழைய மாணவர்கள் போய் அவங்ககிட்ட போய் நல்லா ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாட புஸ்தகங்களை வாங்கி கொடுங்க, நிறைய விஷயங்கள் செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க, நிறையா பண்ணுங்கள். வாலிபால், ஃபுட்பால், அந்த மாதிரி டென்னிஸுக்கு, அந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் நிறையா இருக்கும், அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. பிள்ளைகளுக்கு தகுந்தாற்போல் என்னென்ன வேணுமோ, சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டால் பாத்ரூம், லெட்டின் அந்த மாதிரிலாம் கட்டி கொடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. கவர்மெண்ட்டு தான் கட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறையா பள்ளிக்கூடங்கள் ரொம்ப சீரழிவாக இருக்குது. நிறைய நலிந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான்ங்கிறது கணக்கு கிடையாது. ப்ரைவேட்டு ஸ்கூல்லேயும் போய் பண்ணுங்கள், அங்கேயும் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களும் நல்ல மனிதர்கள் தான், அவங்களும் குழந்தைகள் தான், அவங்களுக்கும் செய்யுங்க, செஞ்சு கொடுங்க. அதனால் தப்பு கிடையாது. உண்மையிலேயே இதெல்லாம் செய்யுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா நான் பண்ணியிருக்கிறேன். யாருக்குமே அவ்வளோவா நான் செய்கிறது தெரியாது. நான் ஒரு ஸ்கூலில் அது என்ன சொல்லுவாங்க, அம்னிட்டு பண்டு ஏறதுக்காண்டி, அதாவது குழந்தைக்கு ஒரு பையனுக்கு பாஸ்புக்கு இப்போ ஸ்டேட் பேங்கில் பதிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சுந்தரராசவரம் அப்படின்னாலே பதிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொன்னார். நானும் இன்னொரு நபரும் போய் அவரை போய் சத்தம் போட்டு, உங்களுக்கு இதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மேல் கொண்டு எடுத்து சொல்லி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாஸ்புக்கை அந்த பையனுக்கு பதிஞ்சு கொடுத்தோம்.
படிக்கிற பையனுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் பணம் அந்த மாதிரி பையனுக்கு ஏறிக்கிட்டே வருது. நிறைய விஷயங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதனால் நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து யாருமே தாழ்த்தப்பட்டவங்களும் கிடையாது, மேலவங்களும் கிடையாது. அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. தாழ்த்தி யாரும் இருப்பதில்லை, மேலோங்கி யாரும் இருப்பதில்லை. அப்பயே சொல்லியிருக்காரு பாரதியாரா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையும் குலம் தாழ்த்தி பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலே சொல்லியிருக்கார். சாதிகள் இல்லடி பாப்பா, குலங்கள் தாழ்த்தி சொல்வது பாவம் அப்படின்னு சொல்லி. அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இன மொழிகள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் வந்து எல்லாருமே மனிதர்கள். ஜாதி அப்படிங்கிறது வந்து என்னை கேட்டால் அது கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் அமைச்சிருக்கிறதே ஜாதி மதம் இல்லா இளைஞர்கள் கூட்டம்னு சொல்லி ஒரு இது எடுத்திருக்கேன். இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். அந்த அமைப்பு, அதாவது ஒரு யூடியூப் சேனல் இளைஞர்கள் கூட்டம். இதில் ஜாதி மதமெல்லாம் கிடையாது. இதில் வந்து குலம் தாழ்த்தி சொல்வது பாவம் அப்படி, அதாவது அந்த இனத்தை அந்த ஜாதியை வந்து தாழ்த்தி சொல்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி பாரதியாரே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் யாரையும் தாழ்த்தி பேச வேண்டாம், யாரையும் புகழ்த்தி பேச வேண்டாம். எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலே நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளுடைய பின்னாடி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால் பள்ளிக்கூடங்களில் போய் ஒரு விழா மாதிரி எடுங்க. எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ணுங்கள். வசூல் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்படியும் நம்ம செய்யலாம், நன்மைகள் செய்யலாம். உண்மையிலேயே கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு உண்டு. செஞ்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். இளைஞர்கள் கூட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு வீடியோவில் பொது கருத்துக்கள் வரும்.